ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக் காஷியம் ப்ராடக்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு உங்களை மீட் பண்ணுறதுல. ஸோ நாம இப்போ பார்க்கறது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஆப்ரேட்டர்ஸுங்க. அதை வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு டேட்டா இருக்குன்னா வந்து இந்த டேட்டாவும் அந்த டேட்டாவும் சேமா, இந்த டேட்டாவோட இது பெருசா, இந்த டேட்டாவோட இது சின்னதா, இதுவும் வந்து சேம் இல்லையா அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ற ஆப்ரேட்டருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் சார்னா, கண்டிப்பா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் சேமா, ஆமா இல்லை, ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ்ன்ற ஒரு ரிசல்ட் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து என்னெல்லாம் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல வந்து ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு டேட்டா 10ன்ற ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10ன்ற டேட்டாவை நாம மட்டும் வச்சிருந்தா பிரச்சனை இல்லைங்க. அதை ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை பயன்படுத்தி வேற ஏதோ ஒன்று பண்ண வேண்டியதா இருந்துச்சு, அந்த இடத்துல தான் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. வெவ்வேறு வகையான ஆப்ரேட்டர்ஸ் தான் இருக்கு. அதுதான் நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மைனஸ், பாசிட்டிவ், மல்டிப்ளை, டிவிஷன், ஈக்குவல்ஸ் நிறைய இருக்குங்க. இது எல்லாமே வந்து ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்களேன், இந்த ரெண்டு பாக்ஸும் இந்த ரெண்டு ஸ்கொயர்னு சொல்லலாமா, இந்த ரெண்டு ஸ்கொயரும் ஈக்குவலா இல்லையா, இது ரெண்டும் டபுள் ஈக்குவல் டுனா என்ன அர்த்தம், ஈக்குவல் டுன்னு அர்த்தம். டபுள் ஈக்குவல் இருந்துச்சுன்னா ஈக்குவல் டுன்னு அர்த்தம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து இதை விட இது கிரேட்டருங்க, இதை விட இது வந்து லெஸ்ஸருங்க. இதுவும் இது நாட் ஈக்குவல் டுங்க. இது வந்து ஒரு மாதிரி பிங்க் கலர் இருக்குங்க, இது வந்து ஒரு மாதிரி கிரே ஆர் லைக் ஒரு ப்ளூ, டார்க் ப்ளூ மாதிரி இருக்குங்க. இது வந்து இதை விட இது பெருசு, மேபி அது ஈக்குவல் டுவா இருக்கலாம், இல்லை ஆனால் பெருசா இருக்குங்க, பெருசா ஈக்குவலுவா இருக்கலாம். இது லெஸ்ஸர் தான் ஈக்குவல் டுவா இருக்க வாய்ப்பு இருக்குங்க. இது எல்லாமே தான் வந்து நம்மளுடைய கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நாம இப்ப பாக்குறதுனா வந்து இந்த ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸ்ஸர் தென், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, இதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோங்க இந்த வீடியோலங்க. ஓகேவா? ஸோ அப்கமிங் டாபிக்ல நம்ம பார்க்க போறோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே ஒரு ஈக்குவல் டுனா என்ன சார் அர்த்தம்னா, எக்ஸ் ஈக்குவல் டு 3னா இந்த 3 என்கின்ற டேட்டா எக்ஸ்ன்ற வேரியபிள் கொண்டு போய் சேர்த்து விடு என்று அர்த்தம். ஓகேவா? சேர்த்து விடு என்று அர்த்தம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்றது 3ங்க, கிரேட்டர் தென் 5ன்னும் போது 3 கிரேட்டர் தென் 5 கிடையாது அப்படின்னா இது என்ன ஆகும்னா வந்து நம்முடைய ஃபால்ஸ் ஆப்ரேஷனை போய் பார்க்கும். இது வந்து ஃபால்ஸ் ஆப்ரேஷனை போய் பார்க்கும். இந்த 3 லெஸ் தேன் 5, ஆமா ட்ரூ, இது வந்து ட்ரூ. அண்டு இது வந்து அண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. 3 கிரேட்டர் தென் 10 இல்லை. ஸோ இது ட்ரூவா இருக்கு, இது ஃபால்ஸா இருக்கு. அண்ட் ஆகும் பொழுது இரண்டும் ட்ரூவாக இருந்தால் மட்டுமே வேலை செய்யும். அப்படின்னா இது ஃபால்ஸ் ஆயிடும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3, எக்ஸ் வந்து 3ஆப்பா, ஆமாப்பா, இது ட்ரூங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வில் ஒர்க். இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய கம்பேரிசன் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகுங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன். ஈக்குவல் அப்படின்னா 5, ஈக்குவல் டபுள் ஈக்குவல் டு போட்டு 5 போட்டா இது ஈக்குவல் டு சிம்பிள். நாட் ஈக்குவல் அப்படின்னா இந்த நாட் ஈக்குவல் இந்த மாதிரி இருக்குங்க. 26 நாட் ஈக்குவல் டு 3. ஓகேவா? கிரேட்டர் தென் அப்படின்னா 100 கிரேட்டர் தென் 67. லெஸ் தேன் என்னன்னா 89 லெஸ் தேன் 216. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுனா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ 54ன்னு வச்சுக்கலாமே. 54 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு, ஆமா. ஸோ கிரேட்டரா இருக்கணும், இல்லை அதே வேல்யூ இருக்கணும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுனா வந்து லெஸ்ஸா 77 விட லெஸ்ஸா இருக்கணும், இல்லைன்னா அதே ஈக்குவல் வேல்யூவா இருக்கணும். இதுதான் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை பத்தி டீட்டெயிலா வந்து நான் இந்த பைத்தான் ஆப்ரேட்டர் இந்த லிங்க்ல வந்து டீட்டெயில் நம்ம wikiki.comல போட்டிருக்கேன். போய் பாருங்க, லேர்ன் பண்ணிக்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் கேட்கலாம், நான் உங்களுக்கு உதவி பண்ண தயாராக இருக்கேங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து பைத்தானுடைய இன்டர்வியூலாம் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? பைத்தான் ட்ரைனிங் இன் சென்னை இந்த லிங்க்குக்கு போங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கடைசிக்கு போங்க. ஸோ இன்டர்வியூ கொஷின்ஸ் எல்லாமே நான் அழகாக கொடுத்துருப்பேன். போய் நீங்கள் படிங்க, நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் வந்து ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்களா, 2 கிட்கேட் இருக்கு. அது ஈக்குவல் டு இன்னொரு 2 கிட்கேட் ட்ரூவாக இருக்குங்க. இது ரெண்டும் ட்ரூங்க. ஸோ இதுதான் வந்து ஈக்குவல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, ஒய் இஸ் ஈக்குவல் டு 2, பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் டபுள் ஈக்குவல் டு ஒய்னா இரண்டும் ஒன்னா, ஆமாப்பா 1. ஸோ ட்ரூ என்பது வருங்க. இதை ஒரு ப்ரோக்ராமா நம்ம எக்ஸிக்யூட் பண்ண பார்க்கலாங்க. ஓகேவா? ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ல வந்து ஈக்குவல் அப்படின்றத பார்க்க போறோங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு இருக்குங்க. ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு இருக்குங்க. அப்படியே வந்து மெமரியில் எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு வந்துச்சுங்க. இப்போ ஒய் ஈக்குவல் டு 3ன்னு வந்துருக்குங்க. மெமரியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு 3ன்றது அங்கே டினோட் ஆகுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்யான்னு கேட்டால் வாய்ப்பு கம்மிங்க, ஃபால்ஸுங்க. ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஃபால்ஸ்னு வருங்க. ஸோ இது பிரிண்ட் ஆகும்போது அவுட்புட் வந்து உங்களுக்கு பைத்தான் அவுட்புட் ஃபால்ஸ்னு வரும். அந்த ப்ரோக்ராமை நம்ம பைத்தான் என்விரான்மெண்ட்டில் இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறோங்க. ஸோ இந்த கோட் இங்கே இருக்குங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு 3ன்றது இருக்குங்க. பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம், ஆப்வியஸ்லி இது ஃபால்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகணுங்க. ஓகே, இப்போ ரன் பண்ணுறேங்க. ரன் பண்ணும்போது நமக்கு ஃபால்ஸ்ன்னு டிஸ்பிளே ஆகுது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வேலை செய்யுங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரிலேஷன் நம்மளுடைய பைத்தான் கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வீடியோ பார்க்கலாங்க. இப்போ பார்க்க போகிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ பைத்தான் பற்றி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம், போய் பாருங்க, லேர்ன் பண்ணிக்க. ஒருவேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் ரெகுலராக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண ரெகுலராக வீடியோஸ் டெய்லி நான் போட்டுட்டு இருப்பேங்க. சரி, ஓகே, நீங்கள் என்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பாக படிக்க முடியுங்க. இது என்னுடைய மெயில் ஐடிங்க, இது என்னுடைய கான்டாக்ட் நம்பர்ஸுங்க. சென்னையில் மதுரவாயில் மட்டும்தான் என் ஆஃபீஸ் இருக்குங்க. வாங்க டீட்டெயிலாக பேசலாங்க, உங்களுக்கு என்ன கைடன்ஸ் நான் பண்ணி தரேங்க. இது என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுங்க. இந்த ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் டீட்டெயிலாக போட்டு மொபைல் நம்பரை போடுங்க, அண்ணன் நான் உங்கள்கிட்ட பேச தயாராக இருக்குங்க. சரி, ஓகே, நாம் இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ஆப்ரேட்டருங்க நாட் ஈக்குவல் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டரை பார்க்க போகிறோம். நாட் ஈக்குவல்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு டேட்டா இருக்குது, ரெண்டு டேட்டாவுமே வந்து சேமாக இருக்காதுங்க, வேல்யூ ஈக்குவலாக இருக்காதுங்க. அப்போ தான் ஈக்குவல் நாட் ஈக்குவல் வருங்க. இப்போ ரெண்டு கிட்கேட் இருக்குது, இது வந்து ஒரு கிட்கேட் தான் இருக்குங்க. இது நாட் ஈக்குவல், ரெண்டும் ஒன்றும் ஈக்குவல் கிடையாதுங்க. ஸோ ஆப்வியஸ்லி ட்ரூங்க. ரெண்டும் ஈக்குவல் கிடையாது அப்படின்றது உண்மை அப்படின்றது அர்த்தங்க. அதான் இதோடைய கான்செப்ட்டுங்க. ஓகேவா? நாட் ஈக்குவல் ப்ரோக்ராமுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு 2ங்க. அப்படி இருந்துச்சுன்னா வந்து பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபால்ஸ் நமக்கு வருதுங்க. ஓகேவா? ஏன்னா ரெண்டு ஈக்குவல் டுங்க, அதனால இது வந்து இதுக்கு நாட் ஈக்குவல் கிடையாதுங்க, ஈக்குவல் தான் அதுங்க. ஸோ பைத்தானில் நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதி பார்க்கலாங்க. பைத்தானில் எப்படி இந்த கோட் ஒர்க் ஆகும்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்க. ஓகேவா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மெமரியில் 5 வந்துச்சுங்க. இப்போ அடுத்து ஒய் இஸ் ஈக்குவல் டு 3ங்க. ஸோ மெமரியில் வந்து இப்போ நமக்கு 3 வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ இது ரெண்டும் நாட் ஈக்குவலா இல்லை ஈக்குவலான்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ரெண்டுமே நாட் ஈக்குவல் தாங்க. அப்படின்னா அவுட்புட் வந்து ட்ரூ. நாட் ஈக்குவலான்னு கேட்குது, பிரிண்ட் ஆகிறது வந்து நமக்கு ட்ரூ அப்படின்றது தான் பிரிண்ட் ஆகுங்க. ஓகேங்களா? ஸோ ட்ரூன்னு தான் பிரிண்ட் ஆகும். சரி, இந்த கோட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாங்களா? இந்த கோட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கோடுங்க. ஸோ இந்த வேல்யூ இருக்குது, அடுத்த வேல்யூ இருக்குங்க. நான் இப்போ பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. நாட் ஈக்குவல் டு ஒய்யான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ட்ரூன்னு வருதுங்க. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து நம்ம பார்க்குறது என்னன்னா வந்து கிரேட்டர் தென் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதை விட இது கிரேட்டரா? ஆமாம். ஸோ இந்த வேல்யூ வந்து பெருசாக இருந்து இந்த வேல்யூ வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா கிரேட்டர் தென் வருங்க. ஓகேவா? ட்ரூ அப்படின்னு வருங்க. ரெண்டு சேமாக இருக்கா? ஃபால்ஸ்னு வருங்க. இங்கே பார்க்கலாம், நீங்கள் ரெண்டு கிட்கேட் இருக்குங்க, கிரேட்டர் தென் போடும்போது இது ஃபால்ஸ்ன்னு தான் வருதுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் கிரேட்டர் தென் சிம்பிளுக்கான கான்செப்ட்டுங்க. ஓகேவா? ஸோ இப்போ கிரேட்டர் தென் ப்ரோக்ராம் நம்ம பார்த்தோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. நம்ம பிரிண்ட் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்யான்னு கேட்டால் ஆமாம். ஸோ இது வந்து ட்ரூ, உண்மைதாங்க. ஓகே, அதுக்கான ப்ரோக்ராம் நம்ம பார்க்கலாங்க. ஸோ ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இதை கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ப்ரோக்ராம் நம்ம பார்க்க போகிறோம். கிரேட்டர் தென் இருக்குது, இது ஈக்குவல் டுவான்னு கேட்டால் ஆமாம், இது ட்ரூ தான் நமக்கு வருங்க. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கேட்டிங்கன்னா ட்ரூ தான் வருங்க. ஏன்னா இதுவும் வந்து சேம். ஸோ இது கிரேட்டர் தானும் கிடையாதுங்க, ஈக்குவல் டுல மேட்ச் ஆகிடும். இதெல்லாம் ஒன்றுத்தில் மேட்ச் ஆச்சுன்னா போதுங்க, அது ட்ரூவாக கண்டிஷன் வருங்க. இதான் வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டுங்க. இந்த ப்ரோக்ராம்ஸை நம்ம பார்க்கலாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு இருக்குங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு 2ங்க. ஸோ கிரேட்டர் தான் கிடையாது, ஆனால் ஈக்குவல் டுல மேட்ச் ஆகிடுங்க. இது ரெண்டுத்தில் எதுனா ஒன்று எக்ஸ் வந்து ஒய்யை விட பெருசாக இருக்கணும், அப்படின்னா ஈக்குவலாக இருக்கணுங்க. அப்போ இங்கே நமக்கு ட்ரூ அப்படின்னு வந்துடுங்க. ஓகேவா? ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாங்க. ஓகேவா? ஸோ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாங்களா? இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்க்கலாங்க. ஸோ மெமரியில் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 5 வந்துருச்சுங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஓகே, ஒய் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்கும்போது மெமரியில் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5ன்றது வந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்யான்னு கேட்குறோம். 5 கிரேட்டர் தென் ஒய் இல்லை அப்படின்னா வந்து இது ஃபால்ஸு. நமக்கு பிரிண்ட் வந்து ஃபால்ஸ்னு வரணுங்க. பிரிண்ட் எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஒய்யான்னு கேட்குறேன், இது ட்ரூங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்.
ஸோ இது ஃபால்ஸுங்க, அடுத்தது வந்து ட்ரூங்க. ஓகே, ப்ரோக்ராம் வந்து நான் அவுட்புட் பார்க்கலாங்க. கம்பேரிசன் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி இருக்குங்க. இந்த x = 5, y = 5ங்க, x > yங்க, x > yன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம ரன் பண்ண போகிறோங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஃபால்ஸுங்க, இன்னொன்று ட்ரூன்னு வருங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இப்போ அடுத்தது நம்ம பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு பார்க்கலாங்க. லெஸ் தேன் ப்ரோக்ராம்னா வந்து இந்த லெஃப்டில் இருக்கிறது லெஸ் தேன் அந்த ரைட்டில் இருக்கிறதான்னு கேட்டால் இல்லை, ஃபால்ஸுங்க. ஓகேவா? ஸோ ஃபால்ஸ் தான் நமக்கு வந்து சேருங்க. அதுவே பார்த்தீங்கன்னா வந்து லைக் லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு ப்ரோக்ராம் பண்ண ட்ரை பண்ணுறோங்க. ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் நான் காமிச்சிட்ருக்கேன். x = 2, y = 4ங்க. பிரிண்ட் லெஸ் தேன்னா 2 லெஸ் தேன் 4. ஆமாம், இது ட்ரூ தாங்க. ஓகேவா? ட்ரூ தாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு சேர்த்து பார்த்தலாங்க. ஓகேவா? ஸோ 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு போடும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ட்ரூ ஆகும். லெஸ் தேன் கிடையாது, ஆனால் ஈக்குவல் டு சேம் ஆகுதுங்க. ஸோ இது வந்து ட்ரூ ஆகுங்க. ஓகே, அதுக்கான ப்ரோக்ராம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ x = 2, y = 2, 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2ன்னும் போது மேட்ச் ஆகிடுங்க. மேட்ச் ஆகிடுச்சுன்னா இது வந்து ட்ரூ அப்படின்ற மாதிரி வருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ப்ரோக்ராமுங்க. அடுத்து இப்போ பைத்தானுக்கான கோட் நம்ம பார்க்கலாங்க. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ப்ரோக்ராமுக்கு x = 5 நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஓகேவா? மெமரியில் வந்து x = 5ன்றது லோட் ஆகிடுங்க. ஓகேவா? அடுத்தது வந்து y = 5 நான் கொடுத்துருக்கேன். நமக்கு இப்போ மெமரியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒய்யோட வேல்யூ வந்து 5ன்றது இங்கே லோட் ஆகிடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பிரிண்ட் ஆஃப் x லெஸ் தேன் y. 5 லெஸ் தேன் ஒய்யான்னு கேட்டால் கிடையாது. இப்போ இதுக்கு வந்து ஃபால்ஸ்னு வருங்க. 5 லெஸ் தேன் ஒய்னா ஃபால்ஸ் தாங்க. ஓகேவா? பிரிண்ட் x லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு கேட்டிங்கன்னா ட்ரூ. இதுக்கு வந்து நமக்கு ட்ரூன்ற மாதிரி வருங்க. ஓகே, இதுக்கு நமக்கு வந்து ட்ரூன்ற மாதிரி வருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். நாம் இப்போ வந்து பைத்தானில் இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாங்க. x = 5, y = 5ங்க. இதை நம்ம பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோங்க. ஓகேவா? இப்போ பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு இப்போ ரன் மாடியூல் நான் பண்ண போகிறேங்க. ரன் மாடியூல் நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ வருதுங்க. ஓகேவா? ஸோ இந்த போர்டு தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நான் ஆர்டிகல்ஸ் நிறைய எழுதியிருக்கேங்க. நீங்கள் போய் பார்க்கலாங்க. ஸோ இந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா வந்து பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு லிங்க்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் நான் கொடுத்துருக்கேங்க. அதே மாதிரி இன்டர்வியூ கொஷின்ஸ் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா பைத்தான் ட்ரைனிங் இன் சென்னை இந்த லிங்க்குக்கு போங்க. kashinfo.com பைத்தான் ட்ரைனிங் இன் சென்னை ஃபுல்லாக இன்டர்வியூ ரிலேட்டட் நிறைய கொஷின்ஸை நான் இங்கே லோட் பண்ணியிருப்பேன். இன்னும் நிறைய லோட் பண்ணிட்டு இருக்குங்க. நீங்கள் போய் பாருங்கள், லேர்ன் பண்ணி உங்களுக்கு எந்த உதவியும் எனக்கு கேட்கலாங்க. சரி, ஓகே. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிங்க. ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சாமி ஃப்ரம் விக்கிடிகி அண்ட் காஷியன்ஃபோங்க. நன்றி, வணக்கம். இது எல்லாமே என்னோட சோஷியல் நெட்வொர்க் சேனல்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.